5000 ரூபாய் உரிமை தொகை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். 5000 ரூபாய் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தியவர்கள் அது பூமராங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவின் அழுத்தமே 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்க காரணம் என்ற அரிய கண்டுபிடிப்பை இபிஎஸ் உதிர்த்திருப்பதாக விமர்சித்துள்ளார். தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை நிறுத்தக்கூடும் என்பதால்தான் முன்கூட்டியே 5000 ரூபாயை வரவு வைத்தோம் என்று விளக்கமளித்துள்ள அவர், திமுக அரசு சத்தமில்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உங்கள் உறக்கத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவுக்கு பெரிய ஹிட் அடித்துள்ளது என்றும் கூறியுள்ளார். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை 28 மாதங்கள் தொடங்காமல் இருந்தது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு அரைகுறை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளீர்கள் என விமர்சித்துள்ளார். எனது சகோதரிகளின் கணக்கில் தொகை வரவு வைத்துள்ளேன் என கூறுகிறீர்களே, அப்படியானால் தகுதி இல்லை என்று நீக்கப்பட்ட ஏறத்தாழ 1 கோடி தமிழ் பெண்கள் உங்களுடைய சகோதரிகள் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆன்கோயிங் ஸ்கீம்களை தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிகள் கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படை விதிகள் தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் வேண்டுமென்றே இவ்வாறு செய்தீர்களா என்றும் அவர் வினவியுள்ளார். திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என்று சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா எனவும் சாடியுள்ளார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்போம் என்றும் மாநிலங்களவை எம்பி பதவி கேட்கும் யோசனையே இல்லை என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாங்கள் கடந்த முறை 6 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டது என்பது அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த முறை இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இரட்டை இலக்கத்தில் தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம். ராஜ்யசபா சீட்டை பற்றிலாம் எங்களுக்கு யோசனையே கிடையாது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 20 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் மிகவும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் நேரில் நலம் விசாரித்து நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் விடுதலை போராட்ட வீரர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் கடந்த 15 நாட்களாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வயது மூப்பால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு அவரை காப்பாற்றுவதற்கு அரசு மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தீவிரமாக முயற்சித்து வருகிறார்கள். வேலூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு அனுமதி பெறுவதில் காலதாமதம் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாருக்கு மாவட்ட காவல்துறை விரிவான விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேசுகையில், காவல்துறை அனுமதிக்காகத்தான் தங்கள் கட்சி நிர்வாகிகள் 1.5 மாதமாக அலைக்கழிக்கப்பட்டதாகவும் நிகழ்ச்சிக்கு 20 மணி நேரத்திற்கு முன்புதான் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள வேலூர் காவல்துறை, மனு அளிக்கப்பட்ட 4 நாட்களிலேயே உரிய அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் 4900 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என உறுதியளித்துவிட்டு விதிகளை மீறி 10,000க்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை மீறிய செயல் என்றும், இருப்பினும் பாதுகாப்பு கருதி உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மூத்த அரசியல் தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை காஞ்சிபுரத்தில் தொடங்கினார். கட்சியின் பொதுச் செயலாளராக RB ரஞ்சித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். விழாவில் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் தவிக தலைவர் விஜயை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல பார்ப்பதாக குறிப்பிட்டார். வருகிற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் ஊழலற்ற ஆட்சியை வழங்க விஜய்க்கு தங்கள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் என்றும் அவர் அறிவித்தார். விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலில் ஈடுபட மாட்டோம் சொல்லலாம், தேர்தலில் ஈடுபட மாட்டோம். முழுக்க அரசியல் செய்வோம், எலெக்ஷன்ல நிற்க மாட்டோம். தேர்தல் மட்டுமே அரசியல் ஆகாது. அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். தேர்தல்கள் என்பது அதில் இடையில் வருகிற சடங்குகள். அது அதில் நாம் ஈடுபடலாம் அல்லது ஈடுபடாமல் போகலாம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் பொதுவாக எல்லா மக்களையும் கருதுகிறார். ஒரு பாகுபாடு இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் பார்க்கல. எல்லா மனிதர்களும் சமமாக பாவித்து அரசியல் செய்கிறார். ஆகவே அவரை ஆதரிக்கிறார். இப்போதைய பொறுத்தவரை விஜய் உங்களுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவரா பார்க்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்திப்பின் மூலம் ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரஸ் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அன்றிலிருந்து உறுதியாக தான் இருக்குது. மேலும் இது உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது உங்கள் பத்திரிகைகளுக்கு வந்த இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இருக்கிற எங்கள் கூட்டணியும் எங்கள் பேச்சுவார்த்தை எங்கள் உறவு சுமூகமாக அன்னிலேருந்து போயிட்டுருக்கு. இடையில சிலதெல்லாம் போட்டு குழப்பினாங்க, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. சுமூகமான முடிவோடு வெற்றி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களை மற்ற தொழிலாளர்கள் போல் கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஃபிஜி நாட்டில் உள்ள தங்கள் மருத்துவமனையில் நியமிக்கப்பட்ட மருத்துவர் ஒப்பந்தத்தை மீறி வேறு மருத்துவமனையில் சேர்ந்ததால் 42 லட்சம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து இழப்பீடாக வசூலிப்பது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த பிரபல மருத்துவமனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மருத்துவர்களை மற்ற தொழிலாளர்கள் போல் கருத முடியாது என கூறி மருத்துவமனை தாக்கல் செய்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அந்த உத்தரவில் இந்திய ஒப்பந்த சட்டப்படி ஒரு மருத்துவர் வேறு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடாது என போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாக்களில் சிறு வியாபாரிகளும் உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள கோரி சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோவில் திருவிழா என்பது சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சார நிகழ்வு என கூறினார். திருவிழாக்களில் சிறிய வியாபாரிகள் பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி வலியுறுத்தினார். அதிக விலைக்கு டெண்டர் குறிப்பிடாமல் சிறு வியாபாரிகள் பங்கேற்கும் வகையில் டெண்டர் கோர வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதி கோவில் திருவிழாக்கள் வருவாய் ஆதாரமாக மட்டும் பார்க்க கூடாது எனவும் கூறினார். கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவில் குடிநீர் மற்றும் போதுமான கழிப்பிட வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மெக்சிகோவில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான எல் மான்சோ மெக்சிகோ ராணுவத்தால் கொல்லப்பட்ட நிலையில் இந்த சிறப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்கா உளவுத்துறை ஆதரவு வழங்கியதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக அமெரிக்காவுக்கு பெருமளவில் பென்டனில் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய நபராக எல் மான்சோ கருதப்பட்டார். கடந்த ஆண்டு அதிபர் டிரம்ப் எல் மான்சோ தலைமையின் கீழ் இயங்கிய ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டலை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது அவ்வமைப்பைச் சேர்ந்த மேலும் 3 கொல்லப்பட்டனர், 3 காயமடைந்தனர், 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அமெரிக்காவுக்கு ஆபத்தான போதைப் பொருட்களை அனுப்பும் போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாதிகள் தக்க தண்டனை அனுபவிப்பதை உறுதி செய்வோம் என்று தனது நிலைப்பாட்டை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்றிய மெக்சிகோ ராணுவத்துக்கு ட்ரம்ப் நிர்வாகம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களில் பனிப்புயலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. சாலைகளில் மலை போல் பனிக்கட்டிகள் குவிந்துள்ள நிலையில் ரயில்கள் 7000க்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பெண்களைப் போல நடித்து ஆபாச வீடியோ மூலம் மிரட்டி பணம் பறித்த 20 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். ஷிவ்புரி பகுதியில் செயல்பட்ட இந்த கும்பல் சிலரை தொடர்பு கொண்டு பெண்கள் போல பழகி ஆபாச வீடியோக்களை பதிவு செய்து பின்னர் போலீசார் என மிரட்டி பணம் கேட்டு வந்தது தெரியவந்துள்ளது. பணம் தர மறுத்தால் சிறைக்கு அனுப்புவதாக மிரட்டியும் பணம் பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் 20 பேரை கைது செய்த போலீசார் அந்த கும்பலிடம் இருந்து 7 வாகனங்கள் மற்றும் 29 செல்போன்கள் என 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர்.